இரவு வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் திட்டம் ரத்து, கேரளாவுக்கே திருப்பி அனுப்பப்பட்ட மருத்துவ கழிவுகள் என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மெட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். 8ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது என்கிற கொள்கை ரத்து. மத்திய அரசின் கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் இன்று அறிவிப்பு. தேர்தல் நடத்தை விதிகளில் செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தங்களால் மக்களாட்சிக்கு அச்சுறுத்தல். மகாராஷ்டிராவில் பொய்யான வெற்றிக்கு கிடைத்த எதிர்ப்புகளால் ஏற்பட்ட பதற்றத்தின் எதிரொலி என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். நெல்லை மாவட்டத்தில் டன் கணக்கில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் இன்று முழுமையாக அகற்றம். மருத்துவ கழிவுகளை நிர்வகிக்க தவறியதாக கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். கடலூர் மாவட்டம் கொத்தட்டை சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு. டோல்கேட்டை முற்றுகையிட்டு பொதுமக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. 8 ஆண்டுகளாக புகார் அளித்தும் போலி பட்டா மீது நடவடிக்கை எடுக்காததால் அதிருப்தி. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளை சரமாரியாக வெளுத்து வாங்கிய முதியவர். போலி பத்திரம் 8 வருஷம் ஆர்டிஓ ஆபீஸ் மனு கொடுத்தால் மனுவை காணவில்லை என்கிறார். என்னடா நீங்க படித்தவன் ஐஏஎஸ் படித்தவன் வந்த அலுவலகத்திலே மனு இல்லை என்றால் யாரிடம் மனு இருக்கும்? வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தமிழகத்தை நெருங்கும். 25ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். பாகுபலி 2 சாதனையை முறியடித்த புஷ்பா 2 திரைப்படம். இந்தியாவில் மட்டும் 1050 கோடிக்கும் மேல் வசூல். அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய மாணவர் அமைப்பினர் இன்று ஜாமீனில் விடுவிப்பு. புஷ்பா 2 திரைப்படம் 1500 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து புதிய சாதனை படைத்துள்ளது. இதனிடையே கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண் ரேவதியின் குடும்பத்திற்கு பட தயாரிப்பு நிறுவனம் இன்று 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளது. மறுபுறம் நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தெலங்கானா அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. ஹைதராபாத்தில் கடந்த 4ஆம் தேதி புஷ்பா 2 திரையிடப்பட்ட திரையரங்கிற்கு நடிகர் அல்லு அர்ஜுன் சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி படம் பார்க்க வந்த ரேவதி என்கிற 39 வயது பெண் உயிரிழந்தார். அவரது மகனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்த ரேவதி குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அல்லு அர்ஜுன் அறிவித்தார். இதனிடையே இந்த வழக்கில் கடந்த 13ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நடிகர் அல்லு அர்ஜுன் ஒரு இரவு முழுவதும் சிறையில் அடைக்கப்பட்டு காலையில் விடுவிக்கப்பட்டார். தெலுங்கு முன்னணி நடிகர்கள் ராணா ரகுபதி, நாக சைத்தன்யா, புஷ்பா படத்தின் இயக்குநர் சுகுமார் உள்ளிட்டோர் அல்லு அர்ஜுனை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். தெலங்கானா சட்டப்பேரவையில் கடந்த சனிக்கிழமை இதுகுறித்து பேசிய அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனையும் அவருக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு திரையுலகினரையும் கடுமையாக விமர்சித்தார். அல்லு அர்ஜுனின் வருகைதான் கூட்ட நெரிசலுக்கு காரணம். அல்லு அர்ஜுன் கால்களை இழந்தாரா, கண் அல்லது கிட்னியைத்தான் இழந்தாரா? அவரது வீட்டிற்கு சென்று அவரை சினிமா பிரபலங்கள் பார்க்க வேண்டியதன் அவசியம் என்ன? நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து சினிமா பிரபலங்கள் யாராவது கவலைப்பட்டீர்களா? இந்த சூழலில் ஹைதராபாத்தில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது நேற்று தாக்குதல் நடத்திய உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் கூட்ட நெரிசலில் ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் அவருக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். அதே சமயம் அல்லு அர்ஜுன் வீடு தாக்கப்பட்டதற்கு தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க, புஷ்பா 2 திரைப்படம் உலகளவில் 1500 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. இந்தியாவில் மட்டும் 1052 கோடி வசூலித்து பாகுபலி 2வின் சாதனையையும் முறியடித்துள்ளது. அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் இன்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். இவர்களுக்கு 10,000 ரூபாய் பாண்டும், மேலும் இவர்களுக்கு 2 பேர் ஷூரிட்டி கொடுக்க வேண்டும் என்றும் இதனை 3 நாள் காலவாசத்துக்குள் முடித்து வைக்க வேண்டும் என்று ஹைதராபாத் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ரஞ்சித், நன்றி ராஜா. பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது என்கிற கொள்கை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசின் கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் இன்று அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து முழுமையான தகவல்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்துள்ளார். ரமேஷ்குமார், மத்திய அரசின் இந்த திடீர் அறிவிப்புக்கு காரணம் என்ன? இதன் பின்னணியை பற்றி சொல்லுங்க. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி அளிப்பதன் மூலம் கல்வியின் தரம் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து கூறி வந்த மத்திய அரசு 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டு தேர்வு நடத்தும் வகையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு திருத்தங்களை கொண்டு வந்தது. அந்த சட்ட திருத்தத்தின்படியே தற்போது இந்த நோ டீடென்ஷன் பாலிசி மத்திய அரசால் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிப்பதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் குமார், தொடக்க கல்வி முடியும் வரை, அதாவது 8ஆம் வகுப்பு வரை எந்த ஒரு மாணவரையும் எந்த ஒரு பள்ளியை விட்டு வெளியேற்றக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். ரஞ்சித், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை முதியவர் ஒருவர் சரமாரியாக வெளுத்து வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தின் பின்னணி மற்றும் மாவட்ட நிர்வாகம் அளித்துள்ள விளக்கம் குறித்து செய்தியாளர் சரவணன் வழங்கிய தகவல்கள் இவை. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று காலை தொடங்கியது. இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மனு அளிக்க குவிந்தனர். அப்போது புகார் அளிக்க வந்திருந்த திண்டுக்கல் எரியோடு பகுதியைச் சேர்ந்த முருகன் என்ற முதியவர் போலி பட்டா மீது நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 8 வருஷம் ஆர்டிஓ ஆபீஸ் மனு கொடுத்தால் மனுவை காணவில்லை என்கிறார். என்னடா நீங்க படித்தவன் IAS படித்தவன் வந்த அலுவலகத்திலே மனு இல்லை என்றால் யாரிடம் மனு இருக்கும்? போலி பட்டா மீது நடவடிக்கை எடுக்க கோரி 8 ஆண்டுகளாக போராடி வருவதாகவும், ஆனால் எந்த அதிகாரியும் செவிசாய்க்கவில்லை என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். 8 வருஷம் மனு போட்டு சந்தித்து போனேன். 8 வருஷம் அழுத்து போனேன். பூரா பொய், பூரா நாடகம். மேலும் அதிகாரிகளை சரமாரியாக விமர்சித்ததால் அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றனர். இதேபோல தங்கள் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அடுத்தடுத்து 5 நபர்கள் தீக்குளிக்க முயன்றதால் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே இன்று பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. செய்தியாளர் சரவணன் வழங்கும் கூடுதல் தகவல். மனுக்கள் அனைத்தும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உடனுக்குடன் அனுப்பி உடனுக்குடன் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், சம்பந்தப்பட்ட எரியோட்டைச் சேர்ந்த முருகன் என்பவர் இந்த முறை, அதாவது இன்றுதான் அவர் மனு அளித்திருக்கிறார் என்றும், அவர் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித், நன்றி சரவணன். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன் பிடிக்கும் போது பக்கிங்ஹாம் கால்வாயில் தவறி விழுந்த சகோதரர்கள் 3 பேரும் இன்று சடலமாக மீட்கப்பட்டனர். இந்த சோக சம்பவத்தின் பின்னணி குறித்து செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிய தகவல்கள் இவை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சந்தைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். 24 வயதாகும் இவரது மூத்த மகனான லோகேஷும் இரட்டை பிறவைகளான இளைய மகன்கள் விக்ரம், சூர்யா ஆகியோரும் நேற்று கால்வாயில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். மரக்காணம் திண்டிவனம் சாலையில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாயில் சகோதரர்கள் 3 தூண்டில் போட்டு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது லோகேஷ் கால்வாயில் தவறி விழுந்துள்ளார். அண்ணனை காப்பாற்ற மற்ற 2 நீரில் குதித்த நிலையில் சகோதரர்கள் 3 பேரும் நீரில் மூழ்கி மாயமாகினர். 3 பேருக்கும் நீச்சல் தெரிந்திருந்தாலும் சுழலில் சிக்கி இருக்கலாம் என கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறை மற்றும் போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் அவர்களை தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் 2வது நாளாக இன்றும் தேடும் பணி நடைபெற்றது. அப்போது லோகேஷ் முட்புதரில் இருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து உயிரிழந்த லோகேஷின் நண்பரான புவனேஸ்வரன் கூறுகையில், 3 பேருமே, ஒருத்தர் அவங்க அண்ணன் தவிரி கீழே விழுந்தனால மீதி 2 பேர் காப்பாற்றுறதுக்காக போயிருக்காங்க. போகும்போது தண்ணியில் அடித்து முதல்ல அவர் போயிட்டாரு. இவர் காப்பாற்றுக்காக 2 பேர் போகும்போது 2 பேரும் அவங்களும் கூட சேர்ந்து போயிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து இரட்டை சகோதரர்களான விக்ரம், சூர்யாவை தேட ஸ்கூபா டைவிங் வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். செய்தியாளர் ராஜசேகர் வழங்கும் கூடுதல் தகவல். சூர்யா மற்றும் விக்ரமை சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஸ்கூபா டைவிங் மூலமாகவும் அவர்களை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் அவர்களது உடலும் கண்டெடுக்கப்பட்டது. மரக்காணத்தில் ஆற்றில் எடுத்து செல்லப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 இறந்த சம்பவம் மரக்காணத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது என்று கூறலாம். ரஞ்சித், நன்றி ராஜசேகர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மாயமான மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பணியை மீண்டும் தொடங்க உள்ளதாக மலேசிய அரசு அறிவித்துள்ளது. விமான போக்குவரத்து துறையில் மிக பெரும் மர்மமாக நீடிக்கும் சம்பவத்தில் உண்மை வெளிச்சத்திற்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதில் இருக்கும் சவால்கள் பற்றி துறைசார் நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது.
2014 மார்ச் 8 நள்ளிரவு 12:41 மணிக்கு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு 239 பயணிகளுடன் சென்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்ட 40 நிமிடங்களில் தாய்லாந்து கடற்பகுதிக்கு மேலே சுமார் 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்து மாயமானது. சுமார் 10 ஆண்டுகளாக இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மீட்புக் குழுவினர் பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் கடற்பரப்பை அலசி ஆராய்ந்தும் MH370 மலேசிய விமானம் குறித்து சிறு துரும்பை கூட கண்டுபிடிக்க முடியாமல் விமான போக்குவரத்து துறையின் தீர்க்க முடியாத மர்மமாகவே நீடிக்கிறது. 3 ஆண்டுகளாக சுமார் 1050 கோடி ரூபாய் அளவுக்கு பெரும் தொகையை செலவு செய்தும் விமானத்தை கண்டுபிடிக்க முடியாததால் கடந்த 2017ஆம் ஆண்டோடு தேடுதல் பணிகள் நிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் மலேசிய விமானம் தொடர்பை இழந்த 2014 மார்ச் 8 அன்று ஆஸ்திரேலியாவின் கேப் லீவின் தீவில் உள்ள ஹைட்ரோகோஸ்டிக் மையத்தில் பதிவான சிக்னலை பிரிட்டனில் உள்ள கார்டிஃப் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அண்மையில் கண்டறிந்தனர். 6 வினாடிகள் கொண்ட இந்த சிக்னல் MH370 விமானம் கடலில் விழுந்து நொறுங்கும் போது ஏற்பட்ட அதிர்வுகளாக இருக்கலாம் என கார்டிஃப் விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். மேலும் இந்த சிக்னலின் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவின் கேப் லீவின் தீவிற்கு மேற்கே சுமார் 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் தேடுதல் பணியை தொடங்குமாறு மலேசிய அரசுக்கு அவர்கள் பரிந்துரை செய்தனர். இந்த சூழலில் புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் MH370 விமானத்தை தேடும் பணியை மீண்டும் தொடங்குவதாக மலேசிய அரசு தற்போது அறிவித்துள்ளது. இதற்காக அமெரிக்காவின் ஓஷன் இன்ஃபினிட்டி எனும் கடல் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் $70 மில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 560 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி தெற்கு இந்திய பெருங்கடலின் 15,000 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான புதிய பகுதியில் MH370 விமானத்தை தேடும் பணியை ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது. விமானத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்திற்கு தொகை வழங்கப்படும் என மலேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்துள்ளார். நோ ஃபைன் நோ ஃபீ என்ற கொள்கை அடிப்படையில் விமானத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்படும் வரை மலேசிய அரசாங்கம் ஓஷன் இன்ஃபினிட்டிக்கு எந்த கட்டணமும் செலுத்தாது. தேடும் பணி வரும் ஜனவரி மாதம் தொடங்கப்படும். மலேசியாவின் சைபர் ஜெயா நகரில் வசிக்கும் கப்பல் முதன்மை பொறியாளரான குணசீலனிடம் பேசினோம். முதலில் தேடுதல் பணிக்கு உள்ளூர் ஆட்களை பணியமர்த்தும் யோசனையில் இருந்தபோது ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்திடமிருந்து அழைப்பு வந்தவர்களுள் இவரும் ஒருவர். இப்ப என்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு? ஒருவேளை பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிச்சாலும் நல்ல நிலையில தான் இருக்குமா? தரவுகளை மீட்கிறது சாத்தியமா? இந்த வாட்டி ரொம்ப பெரிய இடமா போகாம ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் தான் அவங்க எய்ம் பண்ணி இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா சார், கண்டிப்பா இந்த வாட்டி அவங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ரெக்கார்டிங் மொடியூல் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இது பல வருஷத்துக்கு அப்புறமும் இந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சாலும் இதுல இருந்து டாட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நோ ஃபைன் நோ ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல தேடுதல் பணியை தொடங்குறாங்க. ஒருவேளை எந்த பலனும் கிடைக்கலனா இது இந்த நிறுவனத்துக்கு நஷ்டம் தானே? நோ ஃபைன் நோ ஃபீ என்ன கேட்டீங்கன்னா ஒரு பெரிய லாஸ் தான். உங்களுக்கு ஏதோ கண்டுபிடிக்க முடியல, இருந்தாலும் இது ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஒரு கருதுறேன். இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த கம்பெனி டு ஷோ டு த ஹோல் வேர்ல்ட். உலகத்துக்கு முன்னுக்கு தெரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த பணியில இறங்கி அவங்க வெற்றிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அவங்களுக்கு அவசியம். நிறைய தியரிஸ் சொல்றாங்க எல்லாமே யூகம் தான். பைலட் தற்கொலை செய்து கொண்டதாகவும் ரேடார் சிக்னலே இல்லாத இடத்துக்கு ஃபிளைட்டை டைவர்ட் பண்ணி கொண்டு போய் ஆன்போர்டு கம்யூனிகேஷன் டிவைஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? இன்னி வரைக்கும் இதெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு தீவிரமான ஒரு பதில் நமக்கு கிடைக்கல. இது ஒரு ஸ்பெகுலேஷனா தான் இருக்கு இன்றைய வரைக்கும். இந்த பிளாக் பாக்ஸ் நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த பாயிண்ட்லாம் ஒரு ஸ்பெகுலேஷன் தான். மாயமான மலேசிய விமானத்தில் பயணம் செய்தவர்களின் குடும்பத்தினர் உறவினர்களிடம் நினைவுகள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் நீடிக்கும் மர்மம் விலகுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே தொடர்கிறது. நெல்லை மாவட்டத்தில் டன் கணக்கில் கொட்டப்பட்ட கேரள மாநிலத்தின் மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி இன்று நிறைவடைந்தது. தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். அகற்றப்பட்ட கழிவுகள் எங்கு கொண்டு செல்லப்பட்டது? விரிவான விவரங்கள். நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள கழிவுகள் அப்புறப்படுத்தும் பணி நேற்று தொடங்கி 2வது நாளாக இன்றும் நடைபெற்றது. தமிழக கேரள IAS அதிகாரிகள் கண்காணிப்பில் இந்த பணியானது காலை முதல் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் கேரள மருத்துவ கழிவுகள் குப்பைகள் கொட்டப்பட்டதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இது தொடர்பாக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிய லாரியை பறிமுதல் செய்து கேரள இடைத்தரகர், லாரி உரிமையாளர் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் டன் கணக்கில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் அகற்றும் பணி நேற்று தொடங்கி தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் நடைபெற்றது.
மாநில எல்லை வரை தமிழக போலீசார் லாரிகளை அனுப்பி வைத்ததை தொடர்ந்து குப்பைகளை கையாளும் எர்ணாகுளம் பகுதிக்கு அவை கொண்டு செல்லப்பட்டது. தமிழகத்திற்கு கொண்டு சென்று கொட்டும் அளவுக்கு மருத்துவ கழிவுகளை நிர்வகிக்க தவறிய கேரள அரசுக்கு இன்று கண்டனம் தெரிவித்துள்ள அம்மாநில உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்தால் இனி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KN நேரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இல்ல, இனிமேல் அவங்க கொண்டு வர மாட்டாங்க. இது மாதிரி நடவடிக்கை இது வரைக்கும் நம்ம எடுத்ததே இல்லை. திருப்பி அள்ளிட்டு போனதா சரித்திரமே கிடையாது. நல்ல முன்னெடுப்பு சார். அதை தொடர்ச்சி அந்த மாதிரி நடக்காத வரையும் நான் பார்த்துக்கிறோம். அப்படி நடந்ததுன்னா பறிமுதல் பண்ணி கைது பண்ணுறதுக்கு. இதனிடையே கேரளாவில் இருந்து கன்னியாகுமரி வழியாக மனித கழிவுகளை ஏற்றி வந்த 2 வாகனங்களை இன்று பறிமுதல் செய்த போலீசார் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 கைது செய்துள்ளனர். பலவூர் மற்றும் கொண்டாநகரம் கிராமங்களில் அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்று வந்த நிலையில் மொத்தம் இன்று மட்டும் 12 லாரிகளில் கேரள கழிவுகள் எடுத்து செல்லப்பட்டு கேரள எல்லை வரை தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பில் கொண்டு விடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர்களின் தலைமையில் ஒவ்வொரு குழு அமைக்கப்பட்டு கிராமங்கள் வாரியாக கண்காணிக்கக்கூடிய பணியும் தீவிரப்படுத்த இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். விழுப்புரம் நாகை 4 வழிச்சாலையில் உள்ள கொத்தட்டை சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்பினர் இன்று போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர் தேவநாதன் வழங்கிய தகவல்கள் இவை. விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் சிதம்பரம் அருகே கொத்தட்டை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடி இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் டோல்கேட்டை முற்றுகையிட்டு சுங்கச்சாவடி ஊழியர்களுடன் இன்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூரிலிருந்து சிதம்பரம் வழித்தடத்தில் செல்லக்கூடிய தனியார் பேருந்துகளும் நிறுத்தப்பட்டன. புதிய டோல்கேட்டை கடப்பதற்கு நீண்ட நேரம் ஆகுவதாகவும் உள்ளூர் மக்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டிய அவர்கள் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கு தமிழ் தெரியாததால் பல்வேறு பிரச்சினை ஏற்படுவதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பதற்றம் நிலவியதை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். இதுகுறித்து போராட்டத்தில் பங்கேற்ற ரமேஷ் பாபு கம்சா கூறுகையில், டோல்கேட் பணிகளை முடிக்காமல் இந்த ரோடை திறக்கக்கூடாது, டோல் வசூல் பண்ணாத முதல் கோரிக்கை. ரெண்டாவது, உள்ளூர் மக்களுக்கு 200 300 ரூபா பாஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் உள்ளூர் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம். மூணாவது கோரிக்கை, பல கிராமங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு வழியே கிடையாது, சுடுகாட்டுக்கு போக வழி கிடையாது, அந்த மாதிரி இடங்களுக்கு வழிகளை ஏற்படுத்தி தரணும்னு கேட்குறோம். மக்கள் பாதிக்கிறாங்க, டோல்கேட் அதிகமாக போடுறாங்க. இன்னும் நிலம் எடுத்தவங்களுக்கு இன்னும் சரியாக பணம் கொடுத்து முடிக்கல. சில இடத்துல இன்னும் பணியே முடியாமையே டோல்கேட் திறந்துட்டாங்க. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதிகாரிகள் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. செய்தியாளர் தேவநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளார இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டுன்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஒரு வாரத்திற்குள் இதற்கு ஒரு தீர்வு எட்டப்படவில்லை என்றால் மேலும் பல்வேறு கிராம மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ரஞ்சித், இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தி நின்று நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம்.